திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா. இந்த பாடல் தாஜ்மஹால் படத்துல இடம்பெற்ற பாடல். இந்த பாட்டுக்கும் இப்ப நான் சொல்ல போற கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. எஸ், என்னன்னா திருப்பாச்சி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். சோ இதனால விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் அதிரடியா 6 மாச காலத்துக்கு அப்புறமா அந்த போராட்டங்களுக்கு அப்புறமா ரிலீஸ்க்கு தயாராகிடுச்சு. வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படியாச்சும் திருவிழா மாதிரி கொண்டாடிடுங்கப்பா அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் ஒருத்தர் வேண்டுகோள் வச்சிருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு. எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடக்காத கூத்தா அமைச்சரை படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இது கண்டிப்பா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா படங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ரசிகர்கள் சார்ந்ததுதான். ஏன்னா படங்கள் பார்த்து என்ஜாய் பண்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சமான விஷயம். அதுவும் தமக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிச்ச சில படங்களை பார்த்து அவங்க கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது குறை சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு முதலமைச்சரோட படம் வெளியாகுது அப்படிங்கிறதுக்காக திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றதுதான் எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. இப்ப நம்ம அதை சொன்னாலும் யாரும் கேட்டுக்க போறது கிடையாது. திருப்பி நம்மளதான் திட்டுவாங்க. சோ அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்குமான்னு கேட்டா இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில பிராணவாயு சிகிச்சை மையத்தை ஓபன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல நோயாளிகளுக்கு சிகிச்சை நேரத்துல அதிக நேரம் எடுக்க அப்படிங்கிறதுனால அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்துல படம் பார்க்கறதுக்கு வசதியா அங்க ஒரு சின்ன செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அங்க டிவி மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. அதுல கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்ச திரைப்படத்தை தான் போட்டு காட்டியிருந்தாங்க. சோ இதுவுமே பெரிய அளவில் சர்ச்சையா வெடிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா அதுல கில்லி திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கில்லி படத்துல யார் நடிச்சிருந்தா? விஜய் அவர்களுக்கு ஜோடியா த்ரிஷா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. சோ இதுவுமே பெரிய அளவில் சர்ச்சையா வெடிச்சிருந்தது. சோ இப்படி ஒவ்வொரு சில சர்ச்சைகள் இருக்கக்கூடிய நேரத்துல படங்கள் ரிலீஸ் ஆகிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல மாசமா 6 மாசமா ஏங்கி தவிச்ச இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்காக அப்படின்னா எல்லாருமே ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா எஸ், விஜய் இஸ் பேக், விஜய் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க. எல்லாருமே செலிப்ரேஷன் பண்றதுக்கும் தயாராகிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு படம், அதாவது விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளியான திருப்பாச்சி திரைப்படமுமே ஒரு மாஸ் ஹிட்டான திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏன்னா இப்ப ரீரிலீஸ் அப்படிங்கிறதும் ட்ரெண்டிங்ல தான் இருக்குது. ஏன்னா இப்ப வரக்கூடிய படங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய படங்களாவோ அதிகமான படங்களும் வரது கிடையாது. சில படங்கள் வந்தா கூட கதை அம்சம் மக்களோட ஒரு ஒன்றி போகாத மாதிரி இருக்கிறதுனால பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படங்களுக்கான மவுசு இன்னுமே குறையாம இருக்குது. சோ அந்த வகையில முன்னணி நட்சத்திரங்களோட படங்களை தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே விஜய் அவர்கள் நடிச்ச கில்லி திரைப்படமா இருக்கட்டும், சச்சின் திரைப்படமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ அந்த படங்கள் அப்போ எப்படி வசூல் சாதனையை படைச்சிருந்ததோ சோ அதே மாதிரிதான் இவங்க ரீரிலீஸ் டைம்லயுமே வசூல் சாதனையை படைச்சிருந்துச்சு. சோ இப்ப மறுபடி பாத்தீங்க அப்படின்னா திருப்பாச்சி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படமே ஒரு மாஸ் படம் தான். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இது ஒரு கெத்த காட்டக்கூடிய ஒரு படம் தான். தங்கச்சிக்காக அந்த ரவுடி கும்பலையே பொழந்து அந்த நெட்வொர்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு வீர சாகச அண்ணனாதான் இந்த படத்துல வருவாரு. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அண்ணன் தங்கச்சி உறவு அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. இவங்க அருவா செய்யக்கூடிய அந்த கொள்ளர் அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். சோ அதுக்கப்புறமா இவங்களோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள வரும். அந்த மாப்பிள்ள சென்னையை சேர்ந்தவர். ஸோ சென்னைக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அப்போ சென்டிமெண்ட் சாங்லாம் வரும். அதுக்கு முன்னாடி அண்ணன் தங்கச்சி பண்ணக்கூடிய அல்ட்ராசிட்டி, ஸோ இது எல்லாம் அந்த ஃபன் எல்லாமே காட்டியிருப்பாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அதுலேயும் அந்த தங்கச்சிக்காக முடிய கட் பண்ணிட்டுலாம் போகக்கூடிய விஜயண்ணனா வந்திருப்பாரு. ஸோ அந்த நான் என்னத்தை கண்டேன் அப்படின்ற ஒரு சீன்லாம் செம காமெடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த படங்கள் நிறைய விஷயங்கள் ரசிக்கப்படியா இருக்கும். ஸோ சென்னைக்கு போகக்கூடிய நேரத்துல அங்கேயுமே நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா தான் காட்டுவாங்க. அங்க போன உடனே த்ரிஷா மீது விஜய் அவர்களுக்கு காதல் வந்துடும். ஸோ இவங்களுடைய காதலுக்காக நிறைய பாடல்களுமே வரும். இவங்க ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் கதைகள் நகர்ந்துட்டு போகும். ஒரு கட்டத்துல தங்கச்சியோட கணவருக்கு ரவுடி கும்பலுக்கு கூட ஒரு சில வாக்குவாதம் வந்துடும். ஸோ அந்த வாக்குவாதத்துல தங்கச்சியோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அதிரடி முடிவு, நான் ஈரோட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே உட்கார்ந்து ரவுடி கும்பலை போட்டு தள்ளுறது இப்படி வேலைகள்ல தான் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏதாவது மோசம் சொல்ல முடியாது. இந்த படம்
ஒரு நல்ல படமா தான் இருக்கும். பார்க்கிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா, ஒரு போர் அடிக்காத ஒரு நல்ல திரைப்படம் தான். ஸோ இந்த படம் வந்து அந்த டைம்லயே பெரிய அளவுல ஒரு ஹிட் படமா இருந்துச்சு. பேரரசு அவர்களுடைய இயக்கத்துல 2005ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்த திருப்பாச்சி திரைப்படம். இந்த படத்துக்கு வந்து தீன் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்குமே ஹிட் பாடல்கள் தான். இந்த படத்துல வந்து எந்த பாடலுமே குறை சொல்ல முடியாது. ஸோ எல்லா பாடலுமே எல்லாருடைய ஃபேவரட் சாங்கா தான் இருக்குது. இதுல ஸ்டார்டிங்ல வந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அந்த சாங்கா இருக்கட்டும். அதுக்கப்புறமா சாயா சிங் நடனம் ஆடக்கூடிய அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததையா இந்த சாங்குமே வந்து வேற லெவல் சாங். அதுக்கப்புறமா வந்து இதுல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சாங், என்ன தவம் செஞ்சு போட்டோம் அண்ணன் தங்க ஆகி போட்டோம் அப்படின்ற சாங்கா இருக்கட்டும். அதுக்கப்புறமா லவ் சாங்ஸ் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு, அப்ப பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தலை விளைஞ்சிருக்கு இந்த சாங். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய சாங் சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்து ஒரு 7 சாங்ஸ் இருக்குது. 7 சாங்குமே ஒரு ஹிட்டான ஒரு சாங் தான். 7 சாங்குமே தனித்தனியா ஹிட் ஆச்சு. எல்லோருடைய ஃபேவரட் லிஸ்ட்லயுமே இந்த பாடல் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட திரைப்படத்தை கிட்டத்தட்ட 2005ல வெளியாச்சு. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து மறுபடியுமே ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சீக்கிரமாவே வெளியிட்டுருவாங்க. கண்டிப்பா படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஒட்டுமொத்தமா வந்து இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி அறிவிப்பாங்கல்ல. ஸோ அந்த படத்து அந்த தேதியை வந்து அறிவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியாக போகுது. இந்த படம் வெளியாகி முடிச்ச கொஞ்ச நாட்கள்ல மேபி இருக்கலாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்கறதுக்கும் தயக்கம் காட்ட மாட்டாங்க. ஆவலா போயிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப விஜயவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஜனநாயகன் கூட வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் கனெக்ட் இருக்குது. இதுக்கப்புறமா நாங்க வந்து விஜய் அண்ணாவை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா, அவருடைய மாஸ் டைலாக்கா இருக்கட்டும், அந்த டான்ஸா இருக்கட்டும், அவரோட கியூட்னஸா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தவிப்பை போக்குறதுக்காக மேபி அவரோட நடிச்ச நிறைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து ரீரிலீஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய படங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி மவுஸ் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்குது. அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் சந்திச்சா கூட இந்த படங்கள் வைஸ் பாக்குறப்போ அவர் வந்து கண்டிப்பா அதுல நிறைய டான்ஸ், அவருடைய டான்ஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. நடிப்புமே அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ அவர் வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்பவே ஆவலா இருக்கிறாங்க. ஸோ அடுத்து அவருடைய நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா திருப்பாச்சி படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க பார்த்தாலுமே ஒரு பக்கம் கில்லியை ரீரிலீஸ் பண்றீங்க, இன்னொரு பக்கம் குருவியை ரீரிலீஸ் பண்றீங்க, இப்படி பார்த்தா திருப்பாச்சியை ரீரிலீஸ் பண்றீங்க. எந்த படமா இருந்தாலும் அவங்க கூட த்ரிஷா நடிச்ச திரைப்படங்களை முன்னிறுத்தியே ஏன் ரீரிலீஸ் பண்றீங்க? அந்த ஒரு மருத்துவமனையில கூட அவங்க கில்லி படத்தை தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஸோ இப்படி தொடர்ந்து த்ரிஷா விஜய் அவர்கள் நடிச்ச திரைப்படங்களை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. ஸோ பார்க்கலாம், இது வந்து அடுத்தடுத்து என்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா ரீரிலீஸ்க்கு வந்து திருப்பாச்சி படம் தயாராகிடுச்சு. இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க தியேட்டர்ல போய் பார்த்திருக்கீங்களா? இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்துச்சா, பாடல்கள் பிடிச்சிருந்துச்சா, அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த பாடல் தான்ப்பா என்னோட ஃபேவரட் அப்படின்னா அது என்ன சாங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல 23ஆம் தேதி வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 6000ல இருந்து 7000 திரையரங்குகள்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து ஆவலா இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.